எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். பாருங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. பருப்பு காளான். பருப்பு கூடவே மோர் இது ரெண்டும் ஊற்றி செய்கிற காரமாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற ஒரு கறியாக இருக்குது. 2-3 நாள் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கு. சாம்பார் கல் எடுக்கிற அதே பருப்பு கூடவே அதே அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் கூடி சேர்த்துக்கோங்க. நான் 4 சேர்த்துருக்கு. நல்லா கழுகினதுக்கு அப்புறம் நம்ம இதை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரமாவது ஊறணும். அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி எடுத்து மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி முக்கால்வாசி அரைச்சா போதும், ரொம்ப அதிகமாக அரையக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்செடுத்த பருப்பு இதே மாதிரி மீடியம் எலும்பிச்சம்பழம் சைஸுக்கு உருண்டையாக பண்ணி ஸ்டீமருக்குள்ளே வச்சு ஆவியில் 8 to 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதோட இன்னும் சின்ன சைஸ் உருண்டையாக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் சின்ன சைஸாக பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். 8 to 10 நிமிஷம் மீடியம் லோ ஃப்ளேமில் வேக விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். பருப்பு ஊற வச்சு இதே மாதிரி உருண்டை ஆவியில் வேக வச்சல எடுத்து வரும்போது ரொம்ப டைம் ஆகும் இந்த கறி செஞ்சு எடுக்கிறதுக்கு. அதனால இந்த உருண்டை செய்கிற அந்த ஒரு ப்ராசஸ் ஒரு நாள் முன்னாடி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். நைட்டு செஞ்சு வச்சிருச்சுன்னா அடுத்த நாளைக்கு இந்த உருண்டை வச்சு உங்களுக்கு கறி செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கு. பாருங்க, உருண்டை எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கு. அரைச்சி ஊற்றுறதுக்காக 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், முழுசாக இருக்கிற பெப்பர் தான் சேர்த்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் கூட சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்கு. இது நல்ல காரமாக இருக்கிற புளிப்பாக இருக்கிற கறியாக இருக்குது. பச்சை மிளகாய் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மண்சட்டியில் தான் நம்ம கறி வைக்கிறது. நம்ம வேக வச்சிருக்கிற உருண்டையிலிருந்து 2 உருண்டை இதே மாதிரி நான் இதில் உடைச்சி சேர்த்துருக்கு. கறிக்கு நல்ல டேஸ்ட்டு, அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸும் கிடைக்கும். 3 கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வேக வச்சிருக்கிற உருண்டை ஃபுல்லாக அதுக்குள்ளே சேர்த்துருக்கு. அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க தேங்காய் அதுக்குள்ளே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பவுடர் தான் சேர்த்துருக்கு, கலருக்காக மட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொதிக்கும் போது இந்த கறி கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இது கூட மோர் ஊற்ற வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு டைம் கொதிச்சிருக்கு பாருங்கள். இது இப்போ நல்லா கட்டியாக வந்திருக்கு. மோர் கூடி ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு புளிப்பாக இருக்கிற மோர் நான் இதுக்குள்ளே ஊற்றிருக்கு. புளிப்பாக இருக்கிற தயிராக இருந்தாலும் போதும். அது மிக்சியில் பிளெண்ட் பண்ணி நல்லா உடைச்சி சேர்த்துக்கோங்க. மோர் ஊற்றினதுக்கு அப்புறம் உப்பு கம்மியாக இருக்கும், செக் பண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க விட்டுக்கோங்க. மோர் ஊற்றினதுக்கு அப்புறம் இடையில கரண்டி வச்சுட்டு கலக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே இதே மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம தீ ஆஃப் பண்ணிடலாம். மண்சட்டியில் தான் வைக்கிறேன் அப்படின்னா இதே மாதிரி தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். இடையில 2 டைம் கூடி கலக்கி விட்டுக்கோங்க. தீ ஆஃப் பண்ணிட்டேன். தாளிச்சு ஊற்றுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வரமிளகாய் 2-3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து கறிக்கு மேலே ஊற்றிடலாம். உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட மனம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கறி இது செஞ்சு வச்சு அன்னைக்கு சாப்பிட்றதோட அடுத்த நாளைக்கு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2-3 நாள் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கெடாமையும் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்போட உருண்டைக்குள்ளே புளிப்பெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒரு பருப்பு காளானோட ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.